2018ஆம் ஆண்டு ஒரு தொழிலதிபரை மிரட்டி இவர் பணம் பறிச்சிருக்காரு. நியாயமா நீங்க இபிஎஸ் சார் போன் நம்பர் எங்கிட்ட இல்ல சார், நீங்க கேட்கணும் 2018 யார் ஆட்சியில் இருந்தாங்க, அவர் நீங்க சொல்லக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கில் எந்த ஆட்சியில பதிவு செய்யப்பட்டு இருக்கு, அந்த ஆட்சியில ஏன் நீங்க சட்டத்தின் முன் நீதிமன்றத்தில் நிறுத்தி ஏன் அவருக்கு நீங்க நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று 4 வருஷம் திமுக என்ன தூங்கிட்டு இருந்துச்சான்னு ஒரு கேள்வி எழும். இல்ல சார், இவன் சார் எடப்பாடி தவறு பண்ணிட்டாரு, ஓகே ஒத்துக்கலாம். எடப்பாடி ஆட்சி சரியில்லைன்னு தான் திமுக ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள். 4 வருஷம் திமுக என்ன பண்ணுச்சுன்ற ஒரு கேள்வி எழும். இல்ல சார், இவன் 4 வருடமாக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக எந்த ஆதாரமும் இல்லையே. இந்த நிகழ்வு தானே இப்போ முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க. அப்போது அமைச்சர் மாசு சுப்பிரமணியம் அவர்கள் அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் எல்லாம் இந்த ஞானசார் இருக்கிறான்னு சொன்னால் ஏதோ அமைச்சர் ஞானசார வாருங்களை அழைப்பதாக நீங்கள் சொல்ல வருகிறீங்களா? அப்ப இவன் பின்னாடி குற்ற சம்பவம் இருக்கு, ஏன் அமைச்சர் போயிட்டு பாக்குறாரு? சார் 50,000 பேர் அங்க நிக்கிறாங்க சார். 50,000 பேர் ஒருத்தனா கூட்டத்தில் கலந்துக்கும் போது நம்ம எதை தடுக்க முடியாது, என்னன்னு நம்ம அத்தனையும் பரிசீலனை செய்ய முடியாது. நீங்க சொல்லுங்க. நான் கேட்பது, இந்த தனி மனிதன் செய்யக்கூடிய தவறுதான் கண்டிக்கத்தக்கது. தூக்கு மேடை வரும் கொண்டு போய் இந்த நீதிமன்றம் நிறுத்த வேண்டிய இந்த கயவனை, இந்த காம கொண்டு யாருக்கும் இருவர் கருத்தில் கிடையாது. பாஜக ஒரு தவறு செஞ்சுட்டா மோடி பதவி விலகணுங்கிறீங்க, அதிமுக யாருன்னா ஒரு தவறு செஞ்சுட்டா இதுக்கு எடப்பாடி தான் பொறுப்பு. இல்லையா சார், ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சா இது தனி மனித குற்றமா? சகோதரரே, பாஜகவில் யாராவது ஒரு நபர் ஒரு தவறு செய்து விட்டால் ஒட்டுமொத்த அந்த கட்சியை குறை சொல்வது தவறுதான். ஆனால் பாஜக இருக்கக்கூடிய பெரும்பாலான பொறுப்பில் அத்தனை பேர் அந்த தவறை தொடர்ந்து செய்தால் யாரு சார் குற்றம் வைக்க முடியும்? இப்ப நான் திமுகவுடைய பட்டியல் எடுத்து உங்களுக்கு காமிக்கவா?